வேலூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினர் திருமதி குஷ்பு கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவில் வெற்றி பெறும் என்றார். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவில் வெற்றி பெறும் என்றார். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி மீது வைத்துள்ள நம்பிக்கைதான் என்று கூறினார். கடந்த 65 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்ய முடியாததை கடந்த 10 வருடத்தில் மோடி செய்து காண்பித்துள்ளார். இதுதான் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். தமிழகத்தில் 1967க்கு பிறகு ஏன் காங்கிரஸ் சொந்த காலில் நிற்க முடியவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், காமராஜர் பெயரை வைத்து காங்கிரஸ் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அல்லது அதிமுக இரண்டுடன் சேர்ந்து காங்கிரஸ் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். தைரியம் இருந்தால் தமிழகத்தில் தனியாக நின்று காட்டலாமே என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அமலாக்கத்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக்கை தற்போது கைது செய்துள்ளார்கள். ஜாபர் சாதிக் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆள்தானே. ஜாபர் சாதிக் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் வேலை முடிந்து விட்டதா என்ன? இப்போது தானே கைதாகி உள்ளார். தொடர்புடையவர்களின் பெயரெல்லாம் இனிமேல் தானே வரட்டும், பிறகு பேசுவோம் என்றார். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவதை திமுகவினர் விமர்சிக்கிறார்களே என கேட்டதற்கு, பிரதமர் மோடி தமிழகம் வருவதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி வரும்போது தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சி காணப்படுகிறது. இந்தி தெரியாது போடா என்று சொல்லும் அளவுக்கு வருகிறார் அல்லவா, வந்துவிட்டு போகட்டுமே, உங்களுக்கு என்ன வந்தது, பயத்தில் தான் இது மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா என கேட்டதற்கு, பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் JP நட்டா ஆகியோர் என்னை எங்கு நிற்க சொன்னாலும் நிற்பேன். நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய சொன்னாலும் இறங்கி பிரச்சாரம் செய்வேன். கட்சிக்காக நான் வேலை செய்ய வந்துள்ளேன் என்று குஷ்பு தெரிவித்தார். ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க. இடி இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ட்ரக் நார்கோட்டிக்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாமே இண்டிபெண்டா இருக்காங்க. ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3500 கிலோகிராம் போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல தலைமறைவா இருந்துட்டு ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது யாருடைய ஆளு? திராவிட முன்னேற்றம் கழகம் தானே. அங்க கூடவே இருக்கிறதுனால, அங்க ஃபங்க்ஷனரி டிஎம்கேவோட ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல முதலமைச்சரோட போட்டோ இருக்கு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு அமைச்சரோட போட்டோ இருக்கு, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு. எல்லா இடத்துல நான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள் சொல்லிட்டு எல்லா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்ப எந்த தப்பு பண்ணா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? திராவிட முன்னேற்ற அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சா? இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. பேரெல்லாம் இனிமேதான் வரணும், வரட்டும், அப்புறம் பேசுவோம். வரட்டும், எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். தமிழகத்துல நாங்க எத்தனை இடத்துல முதல்ல எங்க கேட்ட கட்சிக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா 309 இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம் தான் சொல்லுவோம். எத்தனை இடத்துல நாங்க நிக்கிறோம் முதல்ல அதை முடிவா இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் 2 நாள்ல எல்லா லிஸ்ட் வந்துடும். சோ தமிழகம் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த தேர்தலுக்கு மாறாக பிரதமர் மோடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்திற்கு அடிக்கடிக்கு வராரு அப்படின்ட்டு எல்லா கட்சியும் விமர்சனம் வைக்குது. விமர்சனம் ஏன் பயம்? மோடி ஐயோ நம்மளுக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க. ஏன் மத்தவங்க அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க? ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வராருல்ல, வந்துட்டு போட்டுமா, உங்களுக்கு என்ன, வந்துட்டு போட்டுமா. ஏன் அந்த பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது. மோடி அவர்கள் இங்க மட்டும் இல்ல, போன தடவை கர்நாடகால அத்தனை முறை போயிட்டு வந்தாரு. இதே வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இருக்கும்போது அங்க போயிட்டு வந்தாரு. ஏன் இப்போ சமீபத்துல MP போறாரு, குஜராத் போறாரு, உத்தரகாண்ட் போறாரு, எல்லா இடத்துல போயிட்டு வராரு. ஏன் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு? மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேட்கிறேன். நடிகை குஷ்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி எடுத்து இப்பதான் சொன்னேன், வரட்டும், லிஸ்ட் வரட்டும், எனக்கே தெரியல. லிஸ்ட் வரட்டும், லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த இடமும் கேட்கல. எனக்கு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், நட்டாஜி அவர்கள் போய் சிராபுஞ்சில போய் நில்லு சொன்னாக்க போய் நின்னுடுவேன். ஆனா நீ
நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்கா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன். நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும், ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும், இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும், அதுக்காக நான் கட்சியில சேரல. மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த நம்பிக்கையோட தான் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன். தவிர ஒரு ஆசை இல்ல, ஒரு நப்ப ஆசை சொல்லுவோம் பாருங்க, இது வரும் அது வரும், அந்த நப்ப ஆசையில நடிகர் மன்சூர் அலிகான் வந்து வேலூர்ல நிக்க போறாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. டெமோக்ரஸி அதுல வந்து உங்களுக்கு எதனா இது எப்படி இருக்கு? அவர் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? வெற்றி சின்னம் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏசிஎஸ் அவர்கள். இவர் தான் வெற்றி பெற போறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல அமித்ஷா வந்து வேலூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு 25 தொகுதிக்கு மேல வந்து தமிழகத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கிற. உங்களுடைய கணிப்பு எத்தனை தொகுதியில வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கின்றது மேடம்? எங்களுடைய சாணக்கியன் சொல்ற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு. அவர் சொன்னா அதுதான் வாக்கு. மினிஸ்டர் உதயநிதி 26 தொகுதிக்கு மேல பாஜக ஜெயிக்கும்னு சொல்லலாமா? எத்தனை தொகுதியில நிக்கிறோம் அத்தனை தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை ரூல் பண்றாரு அப்படின்னு ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. நீங்க நடிகை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஜெயக்குமார் சாருடைய ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாது. அவர் கொடுத்த ஒரு ஆன்சருக்கு நான் வந்து பதில் கொடுக்க முடியாது. அவர் ஏதோ சொல்றாருன்னா அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கொடுக்கட்டும். அதிமுக என்ன சொன்னாங்க அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா அதுக்காக குஷ்பு உட்கார்ல. எனக்கு ஸ்ட்ரெயிட்டா கேள்வி இருந்தா கேள்வி. அரசியல் நிறைய இருக்குன்னு பாக்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எஸ், அரசியல் இருந்து தமிழக சினிமால இருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க அப்போல இருந்து புரட்சி தலைவன் இருக்கட்டும், புரட்சி தலைவி இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கமல் சார் இருக்கட்டும், நிறைய இப்போ விஜய் வரைக்கும் நிறைய பேர் அவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, அன்பு எல்லாம் இருந்தது. இப்ப பாக்கணும் என்ன இருக்கு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து சினிமால இருந்து ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்தாரு. ஏன் உங்களுடைய முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாரு. ஆர்டிகல் பார்ட்டி வந்து ஸ்பீட் அப் பண்ணிருக்காரு. உறுப்பினர்கள் சேர்க்கல டிஜிட்டல் இதுல 2026ல அவர் களம் இறங்குறாரு. எம்ஜிஆருடைய இடத்த அவர் நிரப்புவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே ஒப்பிட்டு பாக்குறோம். புதுசா வந்திருக்கிறாரு, அவர் முயற்சி பண்ணிட்டு வரட்டுமே. 26 பத்தி 26ல பேசுவோம். அதே போல இவ்வளவு நாளா நடிகர் சங்கத்தை பத்தி கண்டுகொள்ளாத கமலஹாசன் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தோட 1 கோடி நடிகர் சங்க கட்டடத்துக்கு நிதி அளிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு நன்றி தான் சொல்லுவேன். இது எந்த நேரத்துல கொடுத்தாருன்னு கிடையாது. ஒரு நடிகர் சங்கத்துக்கு இன்னைக்கு அந்த கட்டிடம் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணணும், ரொம்ப நாளா நீடிக்குது, அது சொல்லும் போது கமல் சார் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. நான் அவருக்கு வந்து மனமார்ந்த நன்றி சொல்லுவேன்.